வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, நான் மறுபடி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த பிஜேபி கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டில் என்றைக்கும் இந்த பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு சொல்றேங்க. பொதுவா இந்த 9 வருஷம் ஆட்சியில இந்த பிஜேபி மக்கள் கிட்ட இருந்து, அது முக்கியமா நம்ம கிட்ட இருந்து வரி பணமா வசூலிச்சது 26 லட்சம் கோடி. அந்த 26 லட்சம் கோடியை வரியா வசூல் பண்ணிட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கு இந்த பிஜேபி ஒன்றிய அரசு. யோசிச்சு பாருங்க. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சி நாம இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வரிங்கிற பேர்ல புடுங்கிக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமா இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த விவசாயிகளுக்கு ஒண்ணுமே தராம, அதுலயும் கல்வி நிதி கேட்டோம் அப்படின்னா சில காரணத்தை சொல்லி நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம் அப்படின்னு ரொம்ப நம்மளை கெடுபடியா வச்சிருக்கிற இந்த ஒன்றிய அரசு மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்னைக்குமே வர முடியாது, அது வேற விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த எஸ்ஐஆர் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துல மக்களை நாம ஓட்டு போட வச்சிடணும். அப்படி இல்லைன்னா கூட இல்லை ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியாவது நாம இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த பிஜேபி அரசு இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்கும் தமிழ் மக்களை காப்பாற்றுற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய சில தமிழ் இன துரோகிகள் பிஜேபி ஒன்றிய அரசு கூட இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க மறுபடியும் இந்த வந்துட்டாங்க, ஐ மீன் நம்ம அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டா கூட நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல நம்மளை பிடிச்சி நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பல ரூல்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்றைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதே மாதிரி நம்ம நிச்சயமா நம்ம காங்கிரஸ் மேலே இருக்கணும். நிச்சயமா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை மறுபடி நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்காம சுயமரியாதையோட தமிழ் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் சொல்லியிருக்கேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.